ஹாய், நான் கார்த்திக் ஸ்டைல் மேக்கர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா, ஸ்ட்ரைட்னிங் நம்ம எவ்வளோ நல்லா கேர் எடுத்து பண்ணாலும் சம்டைம் நம்ம எந்த இடத்துல எரர் பண்ணுறோம்னு தெரியாது. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஹேர் ட்ரை ஆர் டேமேஜ் இல்லை பிரேக்கேஜ். மோஸ்ட்லி பிரேக்கேஜ் தான் வந்து நிற்குது. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம எவ்வளவு கரெக்டாக க்ரீமை நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டு ப்ராப்பர் ப்ராசஸ் எடுத்துகிட்டு வந்தாலுமே ஸ்டில் எங்கேயோ நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்ஸால தான் அந்த பிரேக்கேஜ் நடக்குது. அந்த பிரேக்கேஜ் நடக்கிறதுக்கு there are many reasons, but the main reasons என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அயன் பண்ணுற ஸ்டெப்ஸ் தான். இந்த அயன் பண்ணுற ஸ்டெப்ஸ் நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த ஹேர் ட்ரெஸ்ஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, நowadays அவங்களுக்கு ஒரு நியூ ஹேபிட் வந்துருக்கு. அது என்ன ஹேபிட்னா, ஜஸ்ட் க்ளோஸ் டு ரூட்ல வந்து ஒரு 3-4 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் அயன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி அயன் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 சென்டிமீட்டருக்கு அயன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அவங்க மிட் டு எண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அகெயின் அயன் பண்ண அதே இடத்துல ஒரு 1 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்து அதே 5 to 7 டைம்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் 3 to 4 சென்டிமீட்டருக்கு 5 டைம்ஸ் பண்ணியிருக்கீங்க. அகெயின் மிட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அங்கேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் ஒரு 1 சென்டிமீட்டர்லேருந்து நீங்கள் அயன் பண்ணுறீங்க தெரியுமா? அப்போ இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் நீங்கள் ஒவ்வொன்றும் 15 பாசஸ் கொடுக்குறீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியா மட்டும் 30 பாசஸ் ஆகும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அளவுக்கு அதிகமாக ஹீட்டு நீங்கள் கொடுக்கறதுனால அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஹேர் ரொம்ப சென்சிட்டிவிட்டி ஆகுது, ஹேரோட நேச்சுரல் மாய்ஸ்சர் ரிமூவ் ஆகுது. இதனால தான் அந்த பிரேக்கேஜ் வர்றதுக்கு ஹியூஜ் சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்கள் எப்போ அயன் பண்ணாலுமே இந்த மாதிரி டிஸ்கனெக்டடாக பண்ணாமல் ஃப்ரம் த ரூட்ல இருந்து ஒரே ஷாட் பண்ணுறது மச் பெட்டர். எப்படின்னா, உங்களுடைய செக்ஷன் எந்த அளவுக்கு மினிமலாக எடுக்கிறீங்களோ எடுத்துட்டு ஃப்ரம் த ரூட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு ரிதம்ல ஒரு நல்ல ப்ரெஷர்ல இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் எண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் எத்தனை டைம்ஸ் பாசஸ் கொடுக்குறனோ அத்தனை டைம் பாசஸ் ஃப்ரம் த ரூட்ல இருந்து எண்ட்ஸ் வரைக்கும் ஒரே ரிதமாக இருக்கும். ஏன்னா நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், இங்கே எண்ட் பண்ணுறேன். அப்போ பண்ணும்போது ஈக்குவலான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஈக்குவலான பாசஸ் போகுது. ஸோ என்னோட ஹேர் ஓரளவுக்கு பேலன்ஸாக ஏர் கண்ட்ரோலில் இருக்கு. ஸோ இந்த எதாவது நீங்கள் ஸ்டாப் பண்ணி உங்கள் ஸ்ட்ரைட்டிங்கை பண்ணி பாருங்க, பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ. டாடா.